இந்த வீடியோ ஒருவேளை உங்கள தேடி வந்திருக்கலாம். அப்போ இது உங்களுக்கானதுதான். அடுத்த சில நிமிடங்கள் உங்க எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நீங்க கனவு காண்ற வாழ்க்கைக்கும் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? வாங்க அத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் மறுக்க முடியாத உண்மை. பிரச்சனை நம்ம திறமையிலயோ இல்ல பள்ளத்திலயோ கிடையாது. பிரச்சனை என்னன்னா, நாம எங்க போறோம்னே தெரியாம ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருக்கிறது தான். இந்த உணர்வு உங்களுக்குள்ள எங்கேயோ இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம், ரொம்ப நேர்மையா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது நீங்களா? உங்க நாட்கள் ஏதோ பரபரப்பா ஓடிட்டே இருக்கு, ஆனா ஒரு திருப்தி இல்லாம போகுதா? ஏதோ ஒரு ஆத்துல அடிச்சிட்டு போற மாதிரி உணர்றீங்களா? இந்த கேள்விக்கான பதில் தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கப்புள்ளி. உங்க வாழ்க்கையை நீங்களே யோசிச்சு பிளான் பண்ணி வாழலேனா அதுக்கு பேரு தான் ஆட்டோ பைலட் மோட்ல வாழ்றது. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல நீங்களே வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க உங்க எதிர்காலத்தை டிசைன் பண்ணலன்னா வேற யாரோ ஒருத்தரோட எதிர்பார்ப்புகள் அதை டிசைன் பண்ணிடும். அது உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், இந்த சொசைட்டியா இருக்கலாம், இல்ல உங்க பாஸா கூட இருக்கலாம். நீங்க எந்த முடிவும் எடுக்காம சும்மா இருக்கிறது கூட ஒரு முடிவு தான். அந்த முடிவு உங்க வாழ்க்கைய மத்தவங்க தீர்மானிக்க நீங்க விடுறீங்கன்றது தான். நிஜமாவே இதுதான் உங்களுக்கு வேணுமா? போன் எடுத்து மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்பாடா ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறீங்களா? சாரி, அது ரெஸ்டே இல்ல. அது உங்க மூளைய இன்னும் டயர்டாக்குற ஒரு வேலை. உண்மையான ஓய்வுனா என்ன? உங்க மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கறது. ஓவர் திங்கிங், அதாவது நடந்ததையே நினைச்சு கவலைப்படுறது, நடக்காததை நினைச்சு பயப்படுறது. இது உங்கள ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகர்த்தாது. அது ஒரு முடிவே இல்லாத ரவுண்டு. ஆனா பிளானிங்கிறது அப்படி இல்ல. அது ஒரு மேப் மாதிரி. அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு ஒரு தெளிவான வழியை காட்டும். எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறதுக்கு சமம். அது பிரச்சனைய சால்வ் பண்ணாது. ஆனா முன்னேற்றம், அது சின்னதா ஒரு ஸ்டெப்பா இருந்தா கூட அது முன்னோக்கி போறதுக்கான அறிகுறி. நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க? சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இனிமே இப்படி திசை தெரியாம போக வேண்டாம். நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை எப்படி திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர்றது, அதுக்கான முதல் படிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 3 விஷயத்தை நீங்க முடிவு பண்ணா போதும். 1, உங்க நேரத்தை எதுக்கு கொடுக்கணும். 2, உங்க சக்திய எதுக்கு செலவு பண்ணணும். 3, எதுக்கு நீங்க அமைதியா இருக்கணும். இந்த 3 விஷயத்துல நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. சில சண்டைகள், சில விவாதங்கள், சில மனுஷங்க, இதுக்கெல்லாம் உங்க பதில் உங்க மௌனமா இருக்கலாம். அது உங்க மன அமைதியை காப்பாத்தும். டிகிரி சர்டிபிகேட்ஸ்லாம் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண உதவலாம். ஆனா உங்க வாழ்க்கைய காப்பாத்த போறது உங்க திறமைகள் தான். ஒரு விஷயத்த தெளிவா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, ஒரு புது ஐடியாவை உருவாக்குறது, எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிறது, இந்த மாதிரி ரியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்க. 1. என்ன இதுன்னு யோசிக்கிறீங்களா? இது 1 மணி நேரம். டெய்லி ஒரே 1 மணி நேரம். யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக, உங்க வளர்ச்சிக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய நேரம். நம்ப முடியுதா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க உங்களுக்காக ஒதுக்குனா அது உங்கள 90% மக்களை விட முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். யோசிச்சு பாருங்க. இதுதான் சின்ன சின்ன பழக்கங்கள் தொடர்ந்து செய்யும்போது கிடைக்கிற பிரம்மாண்டமான ரிசல்ட். சரி, இப்போ ஆக்ஷன் பத்தி பேசணும். அடுத்து ரொம்ப முக்கியமான மைண்ட் செட், அதாவது நீண்ட கால வெற்றிக்கு தேவையான மனநிலை. இது ஃபீலிங்ஸை நம்பி இருக்கிறது இல்ல, சிஸ்டமை நம்பி இருக்கிறது. மோட்டிவேஷன், அது இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போயிடும். அதை நம்பி நம்ம வண்டியை ஓட்ட முடியாது. ஆனா டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் அப்படி இல்ல. உங்களுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, பிடிச்சிருக்கோ இல்லையோ, செய்ய வேண்டியதை கரெக்டா செய்ய வைக்கிறது தான் டிசிப்ளின். அதுதான் உண்மையான பவர். உண்மையான சுயமரியாதைன்னா என்ன தெரியுமா? மத்தவங்க நம்மள மதிக்கிறது இல்ல. உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுக்கறீங்க இல்லையா? நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு. அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது தான் உண்மையான சுயமரியாதை. அப்படி செய்யும்போது உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் எல்லாமே. நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அத நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். இப்படி தேவையில்லாத சத்தத்தை குறைங்க. சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன், தேவையில்லாத நியூஸ் எல்லாத்தையும். மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா விவாதத்திலையும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. சில சமயம் அமைதியா இருக்கிறது தான் பெரிய வெற்றி. இப்போ 1 நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த சின்ன சின்ன முடிவுகள், இந்த ஒழுக்கம், இதெல்லாம் சேர்ந்து 2027ல உங்களை எப்படி ஒரு ஆளா மாத்த போகுதுன்னு. உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு மாற்றம்.
இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நான் இப்போ செய்ய போற விஷயம் எங்க எதிர்கால எனக்கு உதவுமா? பதில் இல்லனா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. அவ்வளவுதான். 2027ல நீங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாழ்க்கை இன்னைக்கு நீங்க திரும்ப திரும்ப செய்யற பழக்க வழக்கங்களை வச்சுதான் உருவாக போகுது. எதிர்காலம்ங்கிறது ஏதோ ஒரு நாள் திடீர்னு வர்றதில்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க கட்டுற செங்கல் தான் அது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்க நண்பர்களோ உறவினர்களோ உங்கள பார்த்து நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ஆமா அதுதான் என் பிளான். சரி, நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்க வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்காலம்ங்கிறது ஒரு கனவில்ல, அது இன்னைக்கு நீங்க போடுற உழைப்போட நேரடி ரிசல்ட். இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. 2027ங்கிறது ஏதோ மேஜிக் நடக்கிற வருஷம் இல்ல, அது நீங்க செஞ்ச செயல்களுக்கான ரிசல்ட் வர்ற வருஷம். எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க. அதனால தள்ளி போடாதீங்க, நாளைக்கு பாத்துக்கலான்னு நினைக்காதீங்க. சரியான நேரம்னு ஒண்ணு வரவே வராது. இப்போ இந்த நிமிஷம் தொடங்குங்க. எதிர்காலத்துல இருக்கிற நீங்க இன்னைக்கு இந்த முடிவு எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவார். இப்போதே தொடங்குங்கள். Nothing here is random. Your mind follows patterns. Subscribe to see them.